Hi students, good morning. World of Microbes அப்படிங்கிற இந்த லெசனில் நம்ம முன்னாடி கிளாஸில் மைக்ரோப்ஸ் அண்ட் அதோட டைப்ஸ் பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர், வைரஸ் அண்ட் their ஸ்ட்ரக்சர் அண்டு டைப்ஸ், அதுக்கப்புறம் ஃபங்கை அண்டு பிரியான்ஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் மைக்ரோப்ஸோட அப்ளிகேஷன்ஸ், இந்த மைக்ரோ ஆர்கனிசம் வந்து எந்த வகையில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்கிறது வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா மைக்ரோப்ஸ் அண்டு டிசீசஸ்னாலே நம்மளுக்கு தெரியும் நோய்கள் உருவாகிறதுக்கு முக்கிய காரணம் என்னது, இந்த மைக்ரோ ஆர்கனிசம் கூட சொல்லலாம். அப்போ இந்த டிசீஸ்க்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நார்மல் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு லிவிங் ஆர்கனிசம், அதாவது இயல்பாக இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கனிசம், அவங்களோட பாடியில் ஏதாவது குறைபாடுகள் இருந்து அது வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க பாடியில் நடக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறதா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிசீஸை வந்து எத்தனை டைப்ஸாக பிரிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 4 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா த எக்ஸ்டென்ட் ஆஃப் அக்கரன்ஸ், அதாவது அந்த டிசீஸ் எவ்வளோ அளவு நடக்குது அப்படிங்கிறத வந்து, அதாவது எவ்வளோ டேஸ்க்கு நீடிக்குது அப்படிங்கிறத வச்சு என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்டென்ட் ஆஃப் அக்கரன்ஸ். அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னா 4 டைப்ஸ். எண்டமிக், எபிடமிக், பேண்டமிக் ஆர் ஸ்போரோடிக். இன்னொன்று செகண்ட் டைப் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெதர் இன்ஃபெக்ஷியஸ் ஆர் நாட் இன்ஃபெக்ஷியஸ், அதாவது இது வந்து ஒருத்தவங்கிட்டிருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவக்கூடியதா இல்லை பரவாத டிசீஸா அப்படிங்கிறது. தேர்டு ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன வகையான பேத்தோஜன்னா நோய்க்கிருமி, என்ன நோய்க்கிருமி மூலமாக பரவுது, பாக்டீரியாவா, வைரஸா ஆர் ஃபங்கல் ஆர் புரோட்டோசோவன் இன்ஃபெக்ஷன்ஸா அப்படிங்கிறது. ஃபோர்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்மிட்டிங் ஏஜென்ட். டிரான்ஸ்மிட்டிங்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கேரி பண்ணிட்டு வருது இல்லையா, அது என்னது டிரான்ஸ்மிட்டிங் ஏஜென்ட். வெதர் அது வந்து ஏர்போன் காற்று மூலமாவா, அல்லது வாட்டர் போன் நீர் மூலமாவா, அல்லது வெக்டர் போன், வெக்டர்னா மஸ்கிட்டோ, ஹவுஸ் ஃப்ளை, அதாவது ஜெர்ம்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கேரி பண்ணிட்டு வரதை நம்ம என்ன சொல்லுவோம், வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது டிரான்ஸ்மிட்டிங் ஏஜென்ட். இந்த 4 தான் வந்து இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதில் டூயினோல் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் டே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி. வேர்ல்டு ஹெல்த் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா 7th ஏப்ரல். வேர்ல்டு மலேரியா டே, மலேரியா தினம் எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா 25th ஏப்ரல். வேர்ல்டு எய்ட்ஸ் டே 1st டிசம்பர். வேர்ல்டு ஆன்டி டியூபர்குலோசிஸ் டே 24th மார்ச். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டிசீஸ் வந்து என்னது பேஸ்ட் ஆன் அக்கரன்ஸ், இதை பேஸ் பண்ணி அதை வந்து எத்தனை டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டிசீஸ் பேஸ்ட் ஆன் அக்கரன்ஸ், அதாவது இது வந்து எவ்வளோ டேஸ்க்கு நீடிக்குது அப்படிங்கிறத வச்சு என்ன பண்ணுறாங்க ஒரு 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்டமிக். இந்த எண்டமிக் டிசீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா பிளேஸ்லையும் இருக்காது, பர்டிகுலர் பிளேஸில், பர்டிகுலர்னா ஒரு சில ஏரியாவில், அந்த ஜாகிரபிக்கல் ரீஜன்ஸில், அதுவும் ரொம்ப கம்மியான நம்பர், ஃபீவர் நம்பர்னு என்னது ரொம்ப லோ நம்பர் ஆஃப் பீப்புள்ஸை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிசீஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எண்டமிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எண்டமிக் டிசீஸ் அப்படிங்கிறது ஒரு சில ஜாகிரபிக்கல் ரீஜியனில் மட்டும்தான் இருக்கும், அதுவும் ரொம்ப ஃபீவர் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அக்கரன்ஸ் ஆஃப் காய்டர் இன் சப் ஹிமாலயன் ரீஜியன்ஸ். ஏன் அந்த சப் ஹிமாலயன் ரீஜியன்ஸில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு காய்டர் வருது அப்படின்னா, ஏன்னா அந்த ரீஜியனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரலாகவே அயோடின் கண்டென்ட் வந்து எப்படி இருக்குன்னா அவங்க குடிக்கக்கூடிய அந்த ட்ரிங்கிங் வாட்டரில், ஃபுட் ஐட்டம்ஸ்ல எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அயோடின் டெஃபிஷியன்சி, அயோடின் குறைபாட்டினால வரக்கூடியது என்னது காய்டர். அப்போ அந்த ஜாகிரபிக்கல் ரீஜியனில் மட்டும் என்ன வருது, இந்த காய்டர் டிசீஸ் வருது. அதை வந்து நம்ம எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அப்படின்னா எண்டமிக் டிசீஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா எபிடமிக் டிசீஸ். இந்த எபிடமிக் டிசீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிறது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புளை வந்து என்னது அஃபெக்ட் பண்ணக்கூடியது. பர்டிகுலர் ஜாகிரபிக்கல் ரீஜன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது சேம் டைம் ஒரே நேரத்தில் நிறைய பேர்த்த வந்து என்னது அஃபெக்ட் பண்ணக்கூடியது என்ன சொல்லுவோம் அப்படின்னா எபிடமிக் டிசீஸ். இந்த எபிடமிக் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா இன்ஃப்ளூயன்ஸா. அடுத்தது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேண்டமிக் டிசீஸ். இந்த பேண்டமிக் டிசீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா உலக அளவில் அதிகமாக பரவி இருக்கக்கூடிய டிசீஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேண்டமிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இதில் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எய்ட்ஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த எய்ட்ஸ் மட்டும் இல்லை, இப்போ நம்ம நவ்யடேஸ் கேள்விப்பட்டு இருக்கக்கூடிய இந்த கொரோனா அப்படிங்கிறது என்னதான் பேண்டமிக் டிசீஸ் தான். ஏன்னா இது வந்து என்னது வேர்ல்டு வைடில் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்போரோடிக் டிசீஸ். இந்த ஸ்போரோடிக் டிசீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்கேஷனல் இது எப்போவாது வந்து என்னது பரவக்கூடிய டிசீஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்போரோடிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்ல அப்படின்னா மலேரியா அண்டு காலரா. அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டிசீஸ். இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டிசீஸ் அப்படிங்கிறது என்ன பார்த்தோன்னா
அதாவது இந்த டிசீஸ் வந்து எப்படியெல்லாம் வந்து என்னது நோயை உருவாக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கம்யூனிகபிலிட்டி ஆஃப் டிசீசஸ். கம்யூனிகபிலிட்டி ஆஃப் டிசீசஸ்னால் இந்த வந்து என்னது தொற்று நோய் வந்து எப்படி ஒரு ஹியூமன் பீங்கிட்டிருந்து இன்னொரு ஹியூமன் பீயிங்க்கு பரவுது, என்ன மாதிரியான டிசீஸ் எல்லாம் வந்து இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கம்யூனிகபிள் டிசீஸ். கம்யூனிகபிள்னால் என்னது ஈஸியாக பரவக்கூடிய நோய்கள், பரவும் நோய்கள் அல்லது தொற்று நோய்கள் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்னால் என்னது தொற்று நோய்கள் தான். எப்படி இந்த தொற்று நோய்கள் பரவுது அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோன்னா பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அதாவது நோய் உருவாக்கக்கூடிய ஆர்கானிசம் தான் என்னது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸாக இருக்குது. அந்த பேத்தோஜெனிக் ஆர்கானிசம் பாக்டீரியாவாக இருக்கலாம், வைரஸாக இருக்கலாம், அல்லது வெக்டர்ஸ் மஸ்கிட்டோ, ஹவுஸ் ஃப்ளை அல்லது பேரசைட்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து இன்வேடிங்னா பாடிக்குள்ளே நுழைஞ்சு என்ன பண்ண அப்படின்னா டிசீஸை காஸ் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள் இன்ஃப்ளூயன்ஸா, டியூபர்குலோசிஸ், சிக்கன் பாக்ஸ், காலரா, நிமோனியா, மலேரியா, இந்த மாதிரி நிறைய டிசீஸ் நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம். இது வந்து செகண்ட். அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னா நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். இந்த நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படிங்கிறது ஒருத்தங்கிட்டிருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவாது. ஒரு ஹியூமன் பீயிங் இருக்காங்க அப்படின்னா அவங்க பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன், அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அந்த மாதிரி ஏதாவது குறைபாடுகள் இருக்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அல்லது நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை காஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், அதாவது அவங்க பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கிறது, மால் ஃபங்க்ஷனிங் குறைபாடுகளோடு இருக்கிறது. ஜெனட்டிக் காசஸ், பரம்பரையாக ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு ஏதாவது நோய்கள் கடத்தப்படுறது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அவங்க பாடியில் செக்ரேட் ஆகக்கூடிய ஹார்மோனோட அளவு வந்து குறைவாக இருக்கிறது. இம்யூன் சிஸ்டம் டிஃபெக்ட், நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து என்னது குறைபாடோடு இருக்கக்கூடியது. இது எல்லாமே நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டயபெட்டிஸ், கரோனரி ஹார்ட் டிசீஸ். டயபெட்டிஸ் அப்படின்னா சுகர், கரோனரி ஹார்ட் டிசீஸ்னால் இதய நோய், ஒபிசிட்டி உடல் பருமன் உடம்பு குண்டாகிறது, கேன்சர் அண்டு காய்டர், இது எல்லாமே என்ன அப்படின்னா நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அந்த பேத்தோஜன் உள்ள எந்த பாயிண்டில் என்ட்ரி ஆகுது, எந்த இடத்துல இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் என்ட்ரி அண்டு பிளேஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். எந்த பாயிண்டில் என்ட்ரி ஆகி எந்த இடத்துல நோயை உருவாக்குது அப்படிங்கிறது. இந்த டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹியூமன் பீயிங்கில் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் என்ட்ரி ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட ஸ்கின் அப்படின்னு எடுத்துகிட்டு அதில் குட்டி குட்டி ஹேர்ஸ் இருக்குது. அந்த ஹேரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மைன்யூட் ஓப்பனிங் இருக்குது. அந்த ஓப்பனிங் வழியாக என்ன ஆகலாம், மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம பாடிக்குள்ளே போகலாம். அதே மாதிரி நம்ம ஏர் இன்ஹேல் பண்ணுறோம், இன்ஹேல் பண்ணும்போது நம்மளோட நாஸ்ட்ரல்ஸ் வழியாக உள்ளே போகலாம். நம்ம அதே மாதிரி ட்ரிங்கிங் வாட்டர், தண்ணி குடிக்கும்போது என்னது வாய் வழியாக கூட என்னது மைக்ரோ ஆர்கானிசம் உள்ளே போகலாம். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் டிஃப்ரெண்ட் மெத்தடில் நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரி ஆகுது. அப்போ உள்ளே என்ட்ரி ஆனது என்ன பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னா இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ண ஆரம்பிக்குது. இன்ஃபெக்ஷனாக தொற்றுகளை உருவாக்க ஆரம்பிச்சிருது. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டாமினேட்டட் ஏர், அதாவது இன்ஃபெக்டான ஏர், அசுத்தமான காற்றை சுவாசிக்கும் போது, அதே மாதிரி அசுத்தமான வாட்டர் குடிக்கும்போது, இன்ஃபெக்ஷனான ஃபுட்டு சாப்பிடும்போது, அதே மாதிரி சாயில், கண்ட சாயிலில் இருந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருந்து என்னது ஸ்ப்ரெட் ஆகும். ஃபிசிக்கல் கான்டாக்ட், இன்ஃபெக்ஷன் மூலமாக நோயினால் அஃபெக்ட் ஆனவங்களை வந்து என்னது அவங்க கூட கான்டாக்ட் வச்சுக்கிறது, இந்த மாதிரி மூலமாக என்னது இல்லாத பாதிக்கப்பட்ட அனிமல்ஸ்லேருந்து கூட என்னது இந்த டிசீசஸ் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்கன் ஸ்பெசிஃபிக் ஆர் டிஷ்யூ ஸ்பெசிஃபிக், அதாவது மைக்ரோ ஆர்கானிசம் எந்த ஆர்கனில் இருக்கோ அந்த ஆர்கன் டேமேஜ் ஆகும், இல்லை அப்படின்னா எந்த டிஷ்யூவில் இருக்கோ அந்த டிஷ்யூ வந்து என்னது டேமேஜ் ஆகும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரிசர்வாயர் ஆஃப் இன்ஃபெக்ஷன். இது என்ன ரிசர்வாயர் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம் எந்த இடத்துலையெல்லாம் இருக்குதோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் ரிசர்வாயர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்மளோட என்விரான்மெண்ட் அப்படின்னு எடுத்துகிட்டா அந்த மைக்ரோ ஆர்கானிசம் என்னது நல்லா சர்வைவ் ஆகிட்டுருக்கு, த்ரைவ் வெல் அப்படின்னு என்னது நல்லா செழித்து வளர்ந்துட்டுருக்கு. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா டிசீஸை காஸ் பண்ணாது, பட் என்னது மல்டிப்ளிகேஷன் ஆகிட்டுருக்கும். அப்போ என்னென்ன மாதிரியான ரிசர்வாயர்லாம் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா வாட்டர், சாயில் அண்ட் அனிமல் பாப்புலேஷனில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது. அடுத்தது இன்குபேஷன் பீரியட் அந்த மைக்ரோ ஆர்கானிசமோட அடைகாக்கும் காலம். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் நோய் உருவாக்குறதுக்கும் அந்த நோய்க்குண்டான சிம்டம்ஸ் அறிகுறிகள் தெரியும் இல்லையா, அதுக்கு இடைப்பட்ட காலத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா டிசீஸ்க்கு ஒரே மாதிரி இருக்காது. ஃபியூ ஹவர்ஸ்லேருந்து செவரல் டேஸ் வரைக்கும் வேரியேஷன்ஸ் இருக்குல்ல. இப்போ ஒரு சில மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரியான
வித்தின் 2 or 3 ஹவர்ஸ்லேயே வந்து என்னது அதோட சிம்டம்ஸை இது பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு சில மைக்ரோ ஆர்கானிசம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 or 5 days இல்லை சம்டைம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 15 daysக்கு மேலே கூட என்னது நம்மளுக்கு சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ இந்த மாதிரி அது உள்ள என்ட்ரியாகி இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ண அந்த டைம் ப்ளஸ் நம்மளுக்கு டிசீஸ் வர்றதுக்கு உண்டான ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குண்டான அந்த காலத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபெக்ஷன். இந்த இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற இன்ஃபெக்ஷன்னா தொற்று. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரி ஆகி அது டெவலப்மெண்ட் ஆகி மல்டிப்ளிகேஷன், ஒரே ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் உள்ளே போயிடுச்சுன்னா இது நிறைய நம்பர் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து இது மல்டிப்ளிகேஷன் ஆகி ஹியூமன் பீயிங்கோட பாடி அல்லது அனிமல்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸை காஸ் பண்ணுறதை நம்ம என்ன சொல்கிறோம் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறோம். அடுத்தது இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னால நம்மளுக்கு வரக்கூடிய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ். ஹார்ம்ஃபுல் அப்படின்னு என்ன சொல்லும் அப்படின்னா தீங்கு தரக்கூடிய விளைவுகள் அப்படின்னு சொல்லி இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னால நம்மளுக்கு என்னென்ன தீமைகள் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பேத்தோஜன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரி ஆனதையும் 2 வழிகளில் டிசீஸை காஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஷ்யூ டேமேஜ். நம்ம பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் ஆர்கன்ஸ் இதையெல்லாம் டேமேஜ் பண்ண ஆரம்பிக்குது. செகண்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா டாக்ஸின் செக்ரேஷன், அதாவது உள்ளே போன மைக்ரோ ஆர்கானிசம் அதோட பாடியிலேருந்து என்னது ஒரு வகையான நச்சு பொருளை செக்ரேட் பண்ணும். அது என்ன சொல்லும் அப்படின்னா டாக்ஸின் செக்ரேஷன். இப்போ அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஷ்யூ டேமேஜ். இந்த டிஷ்யூ டேமேஜ் அப்படிங்கிறத பார்த்தோன்னா மைக்ரோ ஆர்கானிசம் உள்ள என்ட்ரி ஆனது என்ன பண்ண அப்படின்னா நம்ம ஹியூமன் பீங்கோட பாடியில் உள்ள என்ட்ரி ஆயிடுச்சு அப்படின்னா பாடியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டிஷ்யூ அல்லது ஆர்கன்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். அதோட ஸ்ட்ரக்சரையும் டேமேஜ் பண்ணும், ஃபங்க்ஷன் அதோட பாடியில் நடக்கக்கூடிய அந்த ஆர்கனில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனையும் என்னது டேமேஜ் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாக்டீரியம் ஆஃப் பல்மனரி டியூபர்குலோசிஸ் டேமேஜஸ் தி செல்ஸ் ஆஃப் த லங்ஸ். பல்மனரினாலே நம்மளோட லங்ஸை குறிக்கக்கூடியது. டியூபர்குலோசிஸ் வந்தாலே எந்த ஆர்கன் தான் அஃபெக்ட் ஆகும், லங்ஸ் தான் அஃபெக்ட் ஆகும். அப்போ அது எது மூலமாக வரக்கூடியது, பாக்டீரியா மூலமாக வரக்கூடிய டிசீஸ். உள்ளே போனது எதை டேமேஜ் பண்ணுது அப்படின்னா லங்ஸை டேமேஜ் பண்ணுது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வைரஸ் காசிங் ஹெப்படைட்டிஸ். வைரஸ் மூலமாக வரக்கூடிய ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிற டிசீஸ் ஹியூமன் பீங்கோட பாடி, அதாவது ஹியூமன் பீங்காக இருக்கலாம் அனிமலாக இருக்கலாம், அந்த பாடியில் இருக்கக்கூடிய லிவர் டிஷ்யூ வந்து டெஸ்ட்ராய் பண்ணுது. டெஸ்ட்ராய்னா அழிக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா டாக்ஸின் செக்ரேஷன். மைக்ரோ ஆர்கானிசம் உள்ளே போய் என்னது டாக்ஸின் நச்சுவை செக்ரேட் பண்ணுறது. ஒரு சில ஆர்கானிசம் பேத்தோஜன்ஸ் வந்து உள்ள என்ட்ரி ஆனது டாக்ஸின்ஸ் பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸை வந்து செக்ரேட் பண்ணும். அது செக்ரேட் பண்ணது என்ன ஆகும் அப்படின்னா பாடியில் இருக்கக்கூடிய டிஷ்யூவை டேமேஜ் பண்ணி அதுவும் டிசீஸாக தான் போய் முடியும். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய காசேட்டிவ் ஆர்கானிசம் என்ன, மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் எப்படி வந்து அது இன்ஃபெக்ட் பண்ணுது, அக்கரன்ஸ் அதோட அது டேஸ் வந்து எவ்வளோ நாளைக்கு நீடிக்குது, அதோட சிம்டம்ஸ் என்ன, இதுக்குண்டான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 4 இது கொடுத்துருக்காங்க. ஏர்போர்ன் டிசீஸ், வாட்டர்போர்ன் டிசீஸ், வெக்டார்போர்ன் டிசீஸ் அண்டு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். அதில் இப்போ நம்ம 2 பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஏர்போர்ன் டிசீஸ் அண்ட் வாட்டர்போர்ன் டிசீஸ் இந்த கிளாஸில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டூ யூனோ கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சயின்டிஸ்ட். இவர் யார் அப்படின்னா ராபர்ட் கோச். இவரை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் பாக்டீரியாலஜி. ஏன்னா அந்த பாக்டீரியாவை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணது யாருன்னா இந்த ராபர்ட் கோச் தான். அதனால் இவர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் பாக்டீரியாலஜி அப்படிங்கிற இவர் வந்து ஒரு ஜெர்மன் ஃபிசிஷியன். இவர் வந்து எப்படி இந்த நோய் கிருமிகள் டிசீஸ் நோயை உருவாக்குதுங்கிறத பற்றி படிக்கிறாரு. இந்த இயர் 1876 இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா செம்மறியாடு இருக்குல்லையே அதில் வந்து ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிற டிசீஸை பார்க்குறாரு. அது என்ன பாக்டீரியா மூலமாக வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பேசிலஸ் ஆந்த்ராசிஸ். இது எங்கிருந்து இந்த அனிமல்ஸுக்கு பரவுது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஆடுகள் மேய்க்கக்கூடிய அந்த மேய்ச்சல் நிலங்கள் இருக்கு இல்லையா அதிலிருந்து தான் வந்து என்னது இந்த அனிமல்ஸுக்கு டிசீஸை காஸ் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த டிசீஸை வந்து சொன்னார். இந்த பாக்டீரியா மைக்ரோ ஆர்கானிசமோட நேம் இது வந்து இந்த அனிமல்ஸுக்கு பரவுது அப்படிங்கிறத சொன்னார். அதனால் இவரை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் பாக்டீரியாலஜி அப்படிங்கிறோம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்போர்ன் டிசீஸ். காற்று மூலமாக பரவக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் பீயிங் நம்ம வந்து ப்ரீத் பண்ணுறதுக்கு என்னது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஏர் தான் எடுத்துக்கிறோம். அது வந்து என்னது பொல்யூட்டண்ட்டான ஏரா இல்லை வந்து அன்பொல்யூட்டன்ட் ஏரா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ வந்து பார்த்து நம்ம கண்டினியூஸாக இன்ஹேல் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டாமினேட்டட் இந்த அசுத்தமான ஏர் கூட நம்ம வந்து சம்டைம்ஸ் என்னது ப்ரீத் பண்ணுறோம். அந்த மாதிரி ப்ரீத் பண்ணும்போது நம்ம கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ ஆர்கானிசம் என்ன ஆகும் நம்மளோட நாஸ்ட்ரல்ஸ் வழியாக
உள்ள லங்ஸுக்கு ரீச் ஆகி நம்மளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸை காஸ் பண்ணும். முக்கியமாக இந்த காற்று மூலமாக பரவக்கூடிய நோய்கள் தான் வந்து ஹியூமன் பீங்ஸ்க்கு என்ன பண்ணுது, அதிகமான இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுது. முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா காற்று மூலமாக பரவக்கூடிய நோய்கள் எல்லாமே எந்த ஆர்கனை அதிகமாக அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், லங்ஸு, நம்மளோட நோஸ்லேருந்து நாஸ்ட்ரல்ஸு, ட்ரக்கியா, ஃபேரிங்ஸு, அது கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா லங்ஸ் வரைக்கும் என்னது இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணக்கூடியது. சரி, இது எப்படி இந்த பேத்தோஜன் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி இந்த ஏதாவது ஒரு டிசீஸ்னால இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து தும்முறாங்க இல்லையா, தும்மும் போதோ இரும்பும் போதோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிலிருந்து என்னது அந்த ட்ராப்லெட்ஸ், நீர்த்துளிகள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு காற்று மூலமாக அடிச்சுட்டு வந்து அப்படியே என்னது அதை இன்னொருத்தவங்க ப்ரீத் பண்ணும்போது, சுவாசிக்கும் போது அவங்களுக்கு என்னது இந்த டிசீஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த டஸ்ட்டு, குப்பைகள் மூலமாகவோ அல்லது வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் மூலமாகவோ என்னது டிசீஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ஏர்பார்ன் டிசீஸ் அப்படின்னு எடுத்துட்டா இதில் 2 இருக்குது. ஏர்பார்ன் டிசீஸ் காஸ்டு பை பாக்டீரியாவும் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏர்பார்ன் டிசீஸ் காஸ்டு பை வைரஸ். அடுத்தது அதை வந்து நம்ம ஒவ்வொன்றா டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்பார்ன் டிசீஸ் காஸ்டு பை வைரஸ். காற்று மூலமாக பரவக்கூடிய வைரஸ் நோய்கள் என்னென்ன, அது வந்து எந்தெந்த ஆர்கன் அஃபெக்ட் பண்ணுது, அது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, அதோட காசேட்டிவ் ஆர்கனிசம் என்ன, சிம்டம்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏர்பார்ன் டிசீஸ் காஸ்டு பை வைரஸ். காற்று மூலமாக பரவக்கூடிய வைரஸ் நோயில் ஃபஸ்ட்டு டிசீஸ் என்னென்னு பார்த்தோன்னா காமன் கோல்டு, நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச சளி. இந்த சளி உருவாக்கக்கூடிய காசேட்டிவ் ஆர்கனிசம் என்ன அப்படின்னா ரைனோ வைரஸ். ரைனோ வைரஸ் இதோட மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படின்னா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். அதாவது சளினால் அஃபெக்ட் ஆனவங்க வந்து இருமும் போதோ தும்பும் போதோ அந்த சின்ன நீர்த்துளி வெளியில் பட்டு அது மூலமாக என்னது இன்னொருத்தவங்களுக்கு பரவுது, ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். இது வந்து முக்கியமாக எந்த டிஷ்யூ அல்லது ஆர்கன் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னா நம்மளோட நோஸ்லேருந்து ட்ரக்கியா வரைக்கும் இருக்கிறது என்னென்னு சொல்லுவோம், அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். நாசல் சேம்பர்ஸ், நம்மளோட நோஸ், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நாஸ்ட்ரல்ஸ் எல்லாமே நாய்க்கு நல்லா வீங்கிக்கு, இன்ஃப்ளமேஷனாக வீக்கம். இதோட சிம்டம்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஃபீவர், காய்ச்சல் இருக்கும், காஃப், இருமல், ரன்னிங் நோஸ், மூக்கொழுகள் இருக்கும், ஸ்னீசிங், தும்மல் அண்ட் ஹெட்டேக். இதெல்லாம் காமன் கோல்டோட சிம்டம்ஸு. செகண்ட் டிசீஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸா. செகண்ட் டிசீஸ் இன்ஃப்ளூயன்ஸா. இதோட காசேட்டிவ் ஆர்கனிசம் மிக்ஸோ வைரஸ். மிக்ஸோ வைரஸ் இதுவும் எப்படி தான் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். அடுத்தது இதுவும் என்ன ஆர்கன் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் தான். இதுவும் நாசல் மியூகோசா, ஃபேரிங்ஸ், இதில் எல்லாமே என்ன இருக்குது, இன்ஃப்ளமேஷன் இருக்கும். ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னா நம்மளோட நோஸ்லேருந்து கீழே லங்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாமே என்னது ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃப்ளூயன்ஸோட சிம்டம்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா என்னெல்லாம் இருக்குன்னா ஃபீவர், பாடி பெயின், உடல் வலி இருக்கும், காஃப், ஷோர் த்ரோட், தொண்டை வந்து என்னது கரகரப்பு அந்த மாதிரி இருக்கும், நாசல் டிசார்ஜ், மூக்குலேருந்து சளி ஒழுகிட்டே இருக்கும், ரெஸ்பிரேட்டரி கன்ஜஷன். ரெஸ்பிரேட்டரி கன்ஜஷன்னா நம்மளுக்கு என்னது மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும், ரொம்ப நெருக்கடியாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ஒன் மீசல்ஸ். மீசல்ஸ் அப்படிங்கிறது தமிழில் நம்ம தட்டம்மை அப்படின்னு சொல்லுவோம். இதை காஸ் பண்ணக்கூடிய காசேட்டிவ் ஆர்கனிசம் ருபெல்லா வைரஸ். ருபெல்லா வைரஸ் இதுவும் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். அந்த ட்ராப்லெட்டில் இருக்கக்கூடிய நியூக்ளியை அண்ட் அந்த இன்ஃபெக்ட் ஆன பர்சனோட டைரக்ட் கான்டாக்ட் வச்சுக்கிட்டால் என்னது இந்த டிசீஸ் பரவும். இதுவும் என்ன ஆர்கனை தான் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் அல்லது ரெஸ்பிரேட்டரி டிஷ்யூவை அஃபெக்ட் பண்ணுது. இதோட சிம்டம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எரப்ஷன் ஆஃப் ஸ்மால் ரெட் ஸ்பாட்ஸ் ஆர் ரேஷஸ் இன் ஸ்கின். நம்மளோட தோலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே சின்னதாக என்னது ரெட் கலர் டாட் மாதிரி இருக்கும், இல்லை அப்படின்னா அங்கங்கே தடிப்புகள் மாதிரி இருக்கும். காஃப், இருமல் இருக்கும், ஸ்னீசிங், தும்மல், நம்மளோட ஐ வந்து ஃபுல்லாக ரெட்டிஷாக இருக்கும், ரெட்னஸாக இருக்கும், கன்ஜக்டிவா அப்படின்னு சொல்லுவேன். நிமோனியா, பிராங்கைட்டிஸ். இந்த நிமோனியா அப்படிங்கிறது நுரையீரல் அலர்ஜி, பிராங்கைட்டிஸ் அப்படிங்கிறது மூச்சுக்குழாய் அலர்ஜி. இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மீசல்ஸோட சிம்டம்ஸு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மம்ஸ். மம்ஸ் அப்படிங்கிறது ஒரு வகையான அம்மை தான். இதை காஸ் பண்ணக்கூடிய காசேட்டிவ் ஆர்கனிசம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மிக்ஸோவைரஸ் பரோட்டிடிஸ். மிக்ஸோவைரஸ் பரோட்டிடிஸ் இதுவும் எப்படி தான் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா அந்த ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், நீர்த்துளிகள் மூலமாக அதில் இருக்கக்கூடிய அந்த ட்ராப்லெட் நியூக்ளை அல்லது அந்த இன்ஃபெக்ட் ஆன பர்சனோட டைரக்ட் கான்டாக்ட் இருக்கும்போது என்னது இந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை இன்ஃபெக்ட் பண்ணுது. அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னா நம்மளோட நோஸ்லேருந்து லங்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய ட்ரக்கியா வரைக்கும் இருக்கிறது என்னது அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா
இதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் பரோட்டிட் கிளாண்ட். இந்த பரோட்டிட் கிளாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட காது இருக்குது இல்லையா, ரெண்டு சைடு இருக்கக்கூடிய அந்த காதுக்கு பக்கத்தில் தான் என்ன இருக்குது அப்படின்னா பரோட்டிட் கிளாண்ட் இருக்கும். அப்போ அந்த ரெண்டு பரோட்டிட் கிளாண்டுமே வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா என்லார்ஜ்மெண்ட் நல்லா வீங்கிக்கும். அப்போ அது வீங்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த லோயர் ஜாவோட மூமெண்ட் என்ன ஆயிரும், நம்மளால் பண்ண முடியாது, அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இது மம்ஸோட சிம்டம்ஸ். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் சிக்கன் பாக்ஸ். சிக்கன் பாக்ஸ் அப்படிங்கிறது சின்னம்மை. இதையே காஸ் பண்ணக்கூடிய காசெட்டிவ் ஆர்கானிசம் என்ன பார்த்தோம் அப்படின்னா வேரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ். வேரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ் இதுவே எப்படி தான் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா அந்த ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், ட்ராப்லெட் நியூக்ளியை அண்ட் அந்த இன்ஃபெக்ட் ஆன பர்சனோட டைரக்ட் கான்டாக்ட் மூலமாக என்னது ஸ்ப்ரெட் ஆகுது. இதுவும் முக்கியமாக என்ன ஆர்கன் ஆர் டிஷ்யூ அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். இதோட சிம்டம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்ல அங்கங்கே தடிப்புகள் இருக்கும், எரப்ஷன்ஸ் வெடிப்புகள் மாதிரி இருக்கும், இல்லை அப்படின்னா சின்ன சின்ன தடிப்பு இருக்கும், ஃபீவர் இருக்கும், அதே மாதிரி அன்ஈசினஸ், நம்மளால் வந்து என்னது நார்மலாக எப்பவும் போல் இருக்க முடியாது, ரெஸ்ட்லெஸ்ஸாகவே நம்ம எப்பவுமே ஃபீல் பண்ணுவோம். இந்த 5மே வந்து பார்த்தோம் அப்படின்னா வைரஸ், அதாவது காற்று மூலமாக பரவக்கூடிய வைரஸ் நோய்கள், ஏர்போர்ன் டிசீசஸ் காஸ்டு பை வைரஸ். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் காமன் கோல்டு, இன்ஃப்ளூயன்ஸா, மீசல்ஸ், மம்ஸ், சிக்கன் பாக்ஸ் பார்த்துருந்தோம். இந்த 5மே வந்து பார்த்தோம் அப்படின்னா காற்று மூலமாக பரவக்கூடிய வைரஸ் நோய்கள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா காற்று மூலமாக பரவக்கூடிய பாக்டீரியல் நோய்கள், ஏர்போர்ன் டிசீஸ் காஸ்டு பை பாக்டீரியா. பாக்டீரியா மூலமாக என்னென்ன நோய்கள் பரவுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு டிசீஸ் என்ன அப்படின்னா டியூபர்குலோசிஸ். ஃபஸ்ட்டு டிசீஸ் டியூபர்குலோசிஸ். இதோட காசெட்டிவ் ஆர்கனிசம் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். இது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் என்ன அப்படின்னா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். ட்ராப்லெட்னு அவங்க அந்த இன்ஃபெக்ட் ஆன பர்சன் வந்து தும்பும்போது இரும்போது அதுலேருந்து வரக்கூடிய ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் அல்ல அப்படின்னா ஸ்புட்டம், அவங்களோட அந்த எச்சில் இருக்கு இல்லையா சளி, அதுலேருந்தும் என்ன ஆகும், இது வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். முக்கியமாக என்ன ஆர்கன் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா லங்ஸ், கம்ப்ளீட்டாக லங்ஸை அஃபெக்ட் பண்ணும். இதோட சிம்டம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பர்சிஸ்டன்ட் காஃப், கண்டினியூஸாக தொடர்ந்து என்னது இருமல் இருந்துகிட்டே இருக்கும், செஸ்ட் பெயின் நெஞ்சுவலி இருக்கும், லாஸ் ஆஃப் வெயிட், அவங்க பாடி வெயிட் லாஸ் ஆக, அதே மாதிரி லாஸ் ஆஃப் அப்படைட், அவங்களுக்கு என்னது பசி எடுக்காது. செகண்ட் டிசீஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா டிப்தீரியா. டிப்தீரியா இதை காஸ் பண்ணக்கூடிய காசெட்டிவ் ஆர்கனிசம் கார்னிபாக்டீரியம் டிப்தீரியே. கார்னிபாக்டீரியம் டிப்தீரியே. இது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா இதுவும் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் அண்டு ட்ராப்லெட் நியூக்ளியை மூலமாக தான் என்னது டிரான்ஸ்மிட் ஆகுது. இது என்ன ஆர்கன் அஃபெக்ட் பண்ணுதுன்னா இதுவும் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் தான். அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், நம்மளோட நோஸ்லேருந்து த்ரோட் வரைக்கும், அதாவது ட்ரக்கியா வரைக்கும் இருக்கிறது நம்ம என்னென்னு சொன்னால் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். இந்த டிப்தீரியாவோட சிம்டம்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஃபீவர், காய்ச்சல் இருக்கும், ஷோர் த்ரோட் அண்ட் ஷோக்கிங் ஆஃப் ஏர் பேசேஜ், அதாவது நம்மளால் என்னது மூச்சு வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, காற்று வந்து உள்ளே போகிறது அப்படியே அடைச்சிக்கிட்ட மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ஒன் ஊப்பிங் காஃப். அடுத்தது இதை காஸ் பண்ணக்கூடிய அந்த காசெட்டிவ் ஆர்கனிசம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா போர்டெட்டெல்லா பெர்டுசிஸ். போர்டெட்டெல்லா பெர்டுசிஸ் இதுவும் எப்படி தான் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், இல்லை அப்படின்னா அந்த இன்ஃபெக்ட் ஆன பர்சனோட டைரக்ட் கான்டாக்ட் வச்சுக்கும் போது என்னது இந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த டிஷ்யூ இது என்ன ஆர்கன் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுவும் என்னது ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் தான் வந்து அஃபெக்ட் பண்ணுது. இதோட சிம்டம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மைல்டு ஃபீவர், லேசாக காய்ச்சல் இருக்கும், சிவியர் காஃப் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னது எண்டிங் வூஃப், அந்த இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த வூஃபிங் காஃப் அப்படிங்கிறத கக்குவான் இருமல் அப்படின்னு சொல்லுவோம். அதிகமாக நம்மளால் மூச்சு வரதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்க வரைக்கும் எனக்கு கண்டினியூஸாக வந்து இருமல் வந்துட்டே இருக்கும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா காற்று மூலமாக பரவக்கூடிய பாக்டீரியல் டிசீஸ். அப்போ முக்கியமாக இந்த ஏர்பார்ன் டிசீஸ் அப்படின்னு எடுத்துட்டா, காற்று மூலமாக பரவக்கூடிய நோய்கள் அப்படின்னு எடுத்துட்டாலே முக்கியமாக என்ன ஆர்கன் தான் அஃபெக்ட் பண்ணுது, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், நம்மளோட நோஸ்லேருந்து லங்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பார்ட்டை தான் வந்து அஃபெக்ட் பண்ணுது. இப்போ பார்த்து இந்த 3 டிசீஸுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏர்பார்ன் டிசீஸ் காஸ்டு பை பாக்டீரியா, டியூபர்குலோசிஸ், டிப்தீரியா அண்ட் வூஃபிங் காஃப். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்டர்பார்ன் டிசீஸ். வாட்டர்பார்ன் அப்படின்னு என்னது தண்ணி மூலமாக பரவக்கூடிய நோய்கள் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் வாட்டர்பார்ன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக எங்கே தான் இருக்கும், கண்டாமினேட்டான வாட்டர் தான் இருக்கும். கண்டாமினேட்னு அந்த அசுத்தமான தண்ணியில் இருக்கும். அதுலேருந்துட்டு நிறைய டிசீஸை காஸ் பண்ணுது. என்னென்ன வாட்டர்பார்ன் டிசீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா காலரா, டைஃபாய்டு, அதே மாதிரி இன்ஃபெக்ஷியஸ் ஹெப்படைட்டிஸ், போலியோ மைலைட்டிஸ்,
டயேரியா இது எல்லாமே என்ன அப்படின்னா வாட்டர் பாண்ட் நீர் மூலமாக பரவக்கூடிய நோய்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்டர் பாண்ட் டிசீஸ் என்னென்ன, அதை காஸ் பண்ணக்கூடிய மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் என்ன, அதோட சிம்டம்ஸ், அதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் பாண்ட் டிசீசஸ் காஸ்டு பை வைரஸ், அதாவது நீர் மூலமாக பரவக்கூடிய வைரஸ் நோய்கள் பற்றி தான் வந்து என்னது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டிசீஸ் என்ன அப்படின்னா போலியோமைலிட்டிஸ். இதை காஸ் பண்ணக்கூடிய காசேட்டிவ் ஆர்கனிசம் போலியோ வைரஸ். இதோட மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பார்த்தோம் அப்படின்னா இதுவே என்னது அந்த ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் நீர்த்துளிகள் மூலமாக தான் பரவுது. ஸ்புட்டம் டிசார்ஜ், ஸ்புட்டம் மீன்ஸ் எச்சில் சலைவா துப்புறது, அது மூலமாகவும் என்னது டிரான்ஸ்மிட் ஆகுது. செக்ரீஷன் ஃப்ரம் நோஸ்லேருந்து சளி வருது இல்லையா, அது மூலமாகவும் டிரான்ஸ்மிட் ஆகுது. அண்டு த்ரோட் கண்டாமினேட்டட் வாட்டர், அசுத்தமான தண்ணி அல்லது அசுத்தமான உணவு, அசுத்தமான பால் இதையெல்லாம் குடிக்கும்போது என்ன ஆகுது, இந்த போலியோ வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. இதை வந்து முக்கியமாக என்ன ஆர்கன் அஃபெக்ட் பண்ணுதுன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா நம்மளோட பிரெயின் அண்டு ஸ்பைனல் கார்டு, இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம என்ன சொல்லுவோம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இது வந்து போலியோனால் அஃபெக்ட் ஆன குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு வந்து கம்ப்ளீட்டாக பாதிக்கப்பட்டிருக்கும். இதோட சிம்டம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேரலைசிஸ் ஆஃப் லிம்ஸ். பேரலைசிஸ்னு என்னது, கை காலெல்லாம் பிடிச்சிக்கலையே, அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் பேரலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், முடக்குவாதம். சரி, இந்த போலியோமைலிட்டிஸ் வந்து நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், இதோட கண்ட்ரோல் மெஷர்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஷாக்ஸ் வேக்சின் கொடுக்கலாம். இந்த போலியோமைலிட்டிஸ் கொடுக்கக்கூடிய இந்த வேக்சின் தடுப்பு மருந்து என்ன அப்படின்னா சாக்ஸ் வேக்சின், இல்லை அப்படின்னு என்னது போலியோ ட்ராப்ஸ் போடுறாங்களே அந்த ஓரல் போலியோ வேக்சின் வந்து என்னது கொடுக்கலாம். இது வந்து போலியோமைலிட்டிஸ்க்கு உண்டான ப்ரிவென்டிவ் அண்டு கண்ட்ரோல் மெஷர்ஸ். அடுத்தது செகண்ட் டிசீஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெப்படைட்டிஸ் ஏ ஆர் இன்ஃபெக்ஷியஸ் ஹெப்படைட்டிஸ். அந்த ஹெப்படைட்டிஸ் ஏ அப்படிங்கிற டிசீஸோட இன்னொரு நேம் தான் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபெக்ஷியஸ் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை காஸ் பண்ணக்கூடிய காசேட்டிவ் ஆர்கனிசமோட நேம் என்ன அப்படின்னா ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ், HAV அப்படின்னு சொல்லுவோம், ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ். இதோட மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பார்த்தோம் அப்படின்னா கண்டாமினேட்டட் வாட்டர், அசுத்தமான தண்ணி, அதே மாதிரி அசுத்தமான உணவு, ஓரல் ரூட் வாய் வழியாக என்னது டிரான்ஸ்மிட் ஆகுது. இதோட டிஷ்யூ ஆர் ஆர்கன் அஃபெக்டட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லிவர். ஹெப்படைட்டிஸ் அப்படின்னாலே இது எதை குறிக்கிறதுனா ஹெப்பட்டோ அப்படின்னாலே லிவரை குறிக்கிறது. அப்போ ஹெப்படைட்டிஸ் அப்படின்னாலே நம்ம பாடியில் இருக்கக்கூடிய லிவர் இன்ஃப்ளமேஷன் ஆகிறது. இன்ஃப்ளமேஷன்னா வீக்கம். அப்போது லிவர் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிறது இந்த ஹெப்படைட்டிஸ் ஏவோட சிம்டம்ஸ். சரி, ஆர்கன் அஃபெக்ட் ஆகுது. சிம்டம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நைஸாக, அதாவது வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா அனரெக்சியா. இந்த அனரெக்சியா அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மாதிரி பசி இல்லாமல் டல்லாக இருக்கிறதா வந்து என்ன சொல்லுவாங்க அனரெக்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அக்யூட் ஃபீவர். அக்யூட்னா ரொம்ப ஃபீவர் அதிகமாக இருக்கும். ஜாண்டிஸ்னால் மஞ்சக்காமால இருக்கும். இந்த ஹெப்படைட்டிஸ் ஏவோட ப்ரிவென்டிவ் மெஷர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்டாமினேட் ஆன ஃபுட்டை வந்து யாரும் எடுத்துக்கக்கூடாது, அதை ப்ரிவென்ட் பண்ணணும், தடுக்கணும். நல்லா பாயில் பண்ண வாட்டர் தான் குடிக்கணும். நல்லா கொதிக்க வச்ச குளோரினேட்டட் வாட்டரை மட்டும்தான் நம்ம குடிக்கணும். அதே மாதிரி பர்சனல் ஹைஜீன், நாமளே வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஹெப்படைட்டிஸ் ஏலேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அக்யூட் டயேரியா. அக்யூட் டயேரியானா கடுமையான வயிற்றுப்போக்கு. இதை காஸ் பண்ணக்கூடிய காசேட்டிவ் ஆர்கனிசமோட நேம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரொட்டா வைரஸ். இது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா கண்டாமினேட்டட் வாட்டர், ஃபுட் அண்ட் ஓரல் ரூட். இதுவும் கெட்டுப்போன தண்ணி, ஃபுட்டு அதெல்லாம் சாப்பிடும்போது என்னது இந்த டிசீஸும் பரவுது. இது எந்த ஆர்கன் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா இண்டஸ்டைன். இதோட இந்த அக்யூட் டயேரியாவோட சிம்டம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வாமிட்டிங், வாந்தி இருக்கும், ஃபீவர், வாட்டரி ஸ்டூல்ஸ் வித் மியூக்கஸ், எக்ஸ்க்ரீட்டாக போகும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா தண்ணி மாதிரியே எக்ஸ்க்ரீஷன் ஆகிட்டுருக்கு, ப்ளஸ் அதில் மியூக்கஸும் போகும். இதோட ப்ரிவென்டிவ் அண்ட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பர் சானிடேஷன் அண்ட் ஹைஜீன். சானிடேஷனாலும் சுகாதாரம், ஹைஜீனால் என்னது சுகாதாரம். நாம் வந்து எவ்வளோ நல்லா ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு என்னது இந்த டிசீசஸ் வராமல் நம்ம பாதுகாத்துக்க முடியும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் பார்ன் டிசீசஸ் காஸ்டு பை வைரஸ் மூலமாக நீரின் மூலமாக பரவக்கூடிய வைரஸ் நோய்கள். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 டிசீசஸ் பார்த்துருக்கோம். போலியோமைலிட்டிஸ், ஹெப்படைட்டிஸ் ஏ ஆர் இன்ஃபெக்ஷியஸ் ஹெப்படைட்டிஸ், தேர்ட் ஒன் அக்யூட் டயேரியா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் பார்ன் டிசீஸ் காஸ்டு பை பாக்டீரியா.
நீர் மூலமாக பரவக்கூடிய பாக்டீரியா நோய்கள் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 டிசீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா காலரா. இது வந்து அக்யூட் டயரியல் டிசீஸ், கண்டினியூஸாக என்னது டிசென்ட்ரி டயரியா ஆகிட்டே இருக்கிறது என்னென்னு சொல்கிறாங்க, காலரா. இதை காஸ் பண்ணக்கூடிய காசேட்டிவ் ஆர்கனிசம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா விப்ரியோ காலரே. விப்ரியோ காலரே. இது வந்து எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பார்த்தோம் அப்படின்னா கண்டாமினேட்டட் ஃபுட்டு, அதுவும் அசுத்தமான உணவு, சாப்பாடு, தண்ணி, இதெல்லாம் இது மூலமாக தான் என்னது பரவுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா த்ரோ ஹவுஸ் ஃப்ளை, இந்த ஈயெல்லாம் என்ன பண்ண அப்படின்னா எங்காவது ஒரு இடத்துல உட்காந்துட்டு வந்து என்னது அப்படியே இந்த ஃபுட்டில் வாட்டர்ல எல்லாம் உட்காரும்போது வந்து அப்படியே அந்த ஜெர்ம்ஸை அந்த இடத்துல விட்டுட்டு போயிடுது. இது மூலமாக என்னது இந்த காலரா டிரான்ஸ்மிட் ஆகுது. இது எந்த ஆர்கன் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்டைனல் ட்ராக்ட். இண்டஸ்டைனல் ட்ராக்ட்னா நம்மளோட குடல் பகுதிகளை ஃபுல்லாக அஃபெக்ட் பண்ணுது. இதோட சிம்டம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அக்யூட் டயரியா. அக்யூட்னு இது ரொம்ப கடுமையான வயிற்றுப்போக்கு இருக்கும், ப்ளஸ் ரைஸ் வாட்டரி ஸ்டூல்ஸ், தண்ணி மாதிரி என்னது எக்ஸ்க்ரீஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். மஸ்குலார் கிராம்ஸ், நம்மளுக்கு தசையெல்லாம் என்னது அப்படியே பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். வாமிட்டிங் இருக்கும், ப்ளஸ் வாமிட்டிங் சென்சேஷனுமே இருக்கும். டீஹைட்ரேஷன், அப்போ வாமிட்டிங் இருக்குது, நம்மளுக்கு லூஸ் மோஷனும் போயிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய வாட்டர் லெவல் என்ன ஆயிரும், குறைஞ்சி போயிடும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டீஹைட்ரேஷன் அப்படிங்கிறோம். இதோட ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே நம்ம வந்து என்னது நல்லா ஹைஜீனிக்காக சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, பிளேட் வாஷ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து என்னது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஹைஜீனிக் சானிட்டரி கண்டிஷன். அதே மாதிரி இந்த காலரானால் அஃபெக்ட் ஆனவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் எடுத்துக்கலாம். இந்த வந்து இந்த சொல்யூஷன் குடிக்கும்போது நம்மளுக்கு வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய வாட்டர் லெவல் ஓரளவு நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்போவுமே நாம அல்லது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பிளேசஸை நம்ம வந்து எப்போவுமே ஹைஜீனிக்காக வச்சுருக்கணும். அடுத்த டிசீஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டைஃபாய்டு. இந்த டைஃபாய்டு டிசீஸ்க்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா என்டரிக் ஃபீவர். என்டரிக் ஃபீவர். டைஃபாய்டை காஸ் பண்ணக்கூடிய காசேட்டிவ் ஆர்கனிசமோட நேம் பார்த்தோன்னா சால்மோனெல்லா டைஃபி. சால்மோனெல்லா டைஃபி. சால்மோனெல்லா டைஃபி. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், இது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா இதுவும் கண்டாமினேட்டடான அந்த ஃபுட்டு, வாட்டர் வித் ஃபீசஸ். ஃபீசஸ்னால் எக்ஸ்க்ரீட், அந்த வேஸ்ட்டு, அது ஏதாவது இன்ஃபெக்ட் ஆன பர்சன்லேருந்து ஹவுஸ் ஃப்ளை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கேரி பண்ணிட்டு வந்து ஈஸியாக இந்த டைஃபாய்டு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இது முக்கியமாக என்ன ஆர்கன் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் இண்டஸ்டைன், சிறுகுடல் பகுதியை பாதிப்பு ஏற்படுத்துது. இதோட சிம்டம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹை ஃபீவர், ஃபீவர் அதிகமாக இருக்கும். வீக்னஸ், நம்ம பாடிக்கு வந்து என்னது எந்த ஒரு ஸ்ட்ரென்த் இருக்காது, ரொம்ப பலவீனமாக இருக்கும். அப்டாமினல் பெயின், வயிற்று வலி இருக்கும். ஹெட்டேக், தலைவலி அதிகமாக இருக்கும். லாஸ் ஆஃப் அப்படைட், பசி இருக்காது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட செஸ்ட் ரீஜன், நெஞ்சு பகுதியில் ரேஷஸ், அங்கங்கே சின்ன சின்ன தடிப்புகள் மாதிரி இருக்கும். அதே மாதிரி அப்பர் அப்டாமின், மேல் வயிற்று பகுதியிலேயே என்னது சின்ன சின்ன ரேஷஸ் இருக்கும். இதுக்கும் அதே மாதிரி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹவுஸ் ஃப்ளைஸ், இந்த டஸ்ட்டு, இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னது அந்த ஃபுட் மேலே படாமல் நம்ம அதையே தடுக்கணும். ஃபஸ்ட்டு ஃபுட்டு கண்டாமினேட் ஆகிறத ப்ரிவென்ட் பண்ணணும். இன்னொன்று எப்போவுமே பேசிக் சானிடேஷன். பேசிக்னு என்னது சுகாதாரம், அடிப்படை சுகாதாரத்தை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். இல்லை அப்படின்னா வந்து என்னது ஆன்டிபயோட்டிக் ட்ரக்ஸ் எடுத்துக்கலாம். இதுக்கு எதுக்குமே கண்ட்ரோல் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்னது ஆன்டிபயோட்டிக் ட்ரக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த 2 டிசீஸுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நீர் மூலமாக பரவக்கூடிய பாக்டீரியா நோய்கள், காலரா அண்டு டைஃபாய்டு. அப்போ இது வரைக்கும் கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா நீர், காற்று மூலமாகவும் வாட்டர் மூலமாகவும் பரவக்கூடிய பாக்டீரியல் அண்டு வைரல் டிசீஸ் பார்த்துருந்தோம். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏர்பார்ன் டிசீஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஏர்பார்ன் டிசீஸ் எதெல்லாம் வைரஸ் டிசீஸ் அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். காமன் கோல்டு, இன்ஃப்ளூயன்ஸா, மீசல்ஸ், மம்ஸ், சிக்கன் பாக்ஸ், இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா காற்றின் மூலமாக பரவக்கூடிய வைரஸ் நோய்கள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா காற்றின் மூலமாக பரவக்கூடிய பாக்டீரியல் டிசீஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா டியூபர்குலோசிஸ், டிப்தீரியா, வூப்பிங் காஃப், இது வரைக்கும் பார்த்துருந்து. இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக லங்ஸை தான் அஃபெக்ட் பண்ணுது. வைரல் டிசீஸாக இருந்தாலும் சரி, பாக்டீரியல் டிசீஸாக இருந்தாலும் சரி, அதிகமான இன்ஃபெக்ஷன் என்ன ஆர்கனில் தான் நடக்குது அப்படின்னா லங்ஸ் அல்லது அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். அடுத்தது வாட்டர்பார்ன் டிசீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வாட்டர்பார்ன் டிசீஸ் வைரஸ் மூலமாக பரவக்கூடிய நீரின் மூலமாக பரவக்கூடிய வைரஸ் நோய்கள் என்னென்னு பார்த்துருந்தோம். போலியோமைலிட்டிஸ், ஹெப்படைட்டிஸ், அக்யூட் டயரியா. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்டர்பார்ன் டிசீஸ் காஸ்டு பை பாக்டீரியா, நீரின் மூலமாக பரவக்கூடிய பாக்டீரியல் டிசீஸ் என்ன அப்படின்னா காலரா அண்டு டைஃபாய்டு. இதோட காசேட்டிவ் ஆர்கனிசம், மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன்,
என்னென்ன ஆர்கன் அஃபெக்ட் பண்ணுது, இதோட சிம்டம்ஸ் என்ன, என்னெல்லாம் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா வெக்டார்போன் டிசீஸ் அண்டு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அனிமல்ஸ் மூலமாக பரவக்கூடிய டிசீசஸ், நெக்ஸ்ட்டு இம்யூனைசேஷன் அப்படிங்கிறது ஃபுல்லாக நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.